மக்களே மேலப்பாளையம் கல்யாணத்துக்கு தான் போயிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டில் கரெக்டாக சொல்லியிருந்தீங்க. வீட்டில் வச்சு தான் கல்யாணம், அதனால் சிம்பிளாக ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சைன் வாங்கினதுக்கப்புறம் பொண்ணை வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. நாங்களுமே மாப்பிள்ளை வீட்டுக்கு வேன் பிடிச்சி போயிட்டு அங்கே ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு திருப்பி வந்துட்டோம். நெய்ச்சோறு, பருப்பு கத்திரிக்காய், கறி குழம்புலாம் வச்சுருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பாருங்கள் எல்லாேருக்கும் ஜூஸ் ஊற்றி கொடுத்துட்ருக்காங்க. சரியான வெயில். அதுக்கப்புறம் எல்லாம் குடும்பமாக உட்காந்துருந்தோமா, மொத்தமாக எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு போயிட்டு இருந்தோம். இவன்ட்ட தான் வழி கேட்டோம், இங்கே போகலாம் அங்கே போகலான்னு சொல்லிட்டு சுற்றிக்கிட்டே இருந்தான். வேட்மா நகரத்தில் இலாகின்னு ஒரு கிரிக்கெட் டீம் இருக்குது, அதோட கேப்டன் தான் இவன். கடைசியில் இந்த ரிலாக்ஸ் டைமுக்கு எப்படியோ வந்துட்டோம் கண்டுபிடிச்சி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ணுற டைமில் நிறைய வந்துட்டு கேமெல்லாம் வச்சுருப்பாங்க விளையாடுறதுக்கு. அப்புறமா ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோமா, எல்லாமே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்களும் இந்த திருநெல்வேலி இந்த பக்கம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த கடையில் போய் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. கவர்மெண்ட் பஸ்ஸில் தான் போனோம். 13 மணி நேரம் ட்ராவல் பண்ணிட்டு அப்புறம் சென்னையும் வந்தாச்சு. வர மக்களே, பாய்.